ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துருவ சேனலில் வந்து பால் ஆடை வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சியில் அடித்து அந்த மாதிரி டெய்லியும் 1/2 லிட்ரு பால் காய்ச்சி ஆடையை வந்து நான் எடுத்து தனியாக பால் காய்ச்சி நல்லா ஆறுனது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ ஆடை தனியாக அதில் கட்டியாக வரும். அப்போ அந்த ஆடையை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் ஆகும்போது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிப்பேன். இன்றைக்கி அது எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த ஆடையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கணும். அப்போ தனியாக வெண்ணெய் மாத்திரம் பிரிஞ்சு வரும். பக்கத்துலேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த தண்ணிக்குள்ளே அரைச்சி நம்ம இந்த வெண்ணெய் எடுத்து இதுக்குள்ளே உருட்டி போடணும். அதுக்கு தான் இந்த தண்ணி, இல்லாட்டி ஒட்டி பிடிக்கும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். வாங்க மிக்ஸியை ஓட்டிகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 4 ஓட்டு ஓட்டும்போது அந்த பால் தனியாக பிரிஞ்சு வெண்ணெய் தனியாக வந்துடும். இதை வந்து அப்படியே உருட்டி நம்ம தண்ணிக்குள்ளே போடணும். அப்போ தான் மறுபடியும் அந்த வெண்ணெயில் இருக்க அந்த பால் ஸ்மெல்லெல்லாம் போகும். இதே மாதிரி 3 டைம் 4 டைமு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். நான் அதே ஃபஸ்ட் டைம் போட்டு அதில் இருக்கிற பால் மாதிரி இருக்கிற அந்த தண்ணியிலே தான் போடுறேன். வந்துடும் தனியாக. இல்லை உங்களுக்கு வேண்டான்னா அந்த பாலை மாத்திரம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு வேணாலும் அடிச்சுக்கலாம். நான் அதுலேயே தான் போடுறேன். இது சின்ன ஜார் ஆனதுனால நான் வந்து 3 டைம் 4 டைம் போடுறேன். பெரிய ஜார் ஜூஸர் ஜார்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு 2 டைம் போட்டால் முடிஞ்சிடும் வேலை. இது குட்டி ஜாரானால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வெண்ணெய் மாத்திரம் தனியாக எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும். நம்ம எவ்வளோ ஆடை வந்து எடுத்து வைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு வெண்ணெயும் கிடைக்கும். ஒரு பவுல் இப்போ ஆடை எடுத்து வச்சுருக்கேன்னா அதே அளவுக்கு ஒரு பவுல் வெண்ணெய் எனக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு தேவைகளுக்கு நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை. எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் நம்மளே நம்ம ரெடி பண்ணலாம். பேக்கெட் பால்லாம் இது கிடைக்காது, பசும்பாலில் தான் கிடைக்கும். பக்கத்தில் பசும்பால் கிடைக்கிதுன்னா வாங்கி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தேவைகளுக்கு கிடச்சிரும். வீட்டு தேவைகளுக்கு அடை தோசை அந்த மாதிரி இருக்க ரொட்டி, சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது போடலாம். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அலசி எடுத்தோம்னா அந்த வெண்ணெயில் இருக்க அந்த பால் ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா அழகாக மஞ்சள் கலரில் கிடைக்கும் நமக்கு. இதை வந்து 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம உருக்கணுன்னா நெய்யும் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி அலசி சுத்தமாக நல்லா புழிஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதையே நல்லா டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா கை விரல வச்சு அமுத்தினோம்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே அமுத்தி விட்டோம்னா அதில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணி வெளியில் வந்துடும். இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு பார்த்தோம்னா தண்ணி மாத்திரம் பிரிஞ்சு வந்துடும். அதை நம்ம கீழே ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான வெண்ணெய் வேணும்னா நம்மளே ஆடை எடுத்து வச்சு எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.